அப்பா வேலை பெண்டை கழட்டி விட்டானுப்பா. மா மோ என்னடா ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைமா. இருடா வரேன். போய் விடு. ரேவதி அக்காளுக்கு வேற ஒரு 2000 தரணும். அவ வேற வந்து கேட்டுக்கிட்டே இருக்காடா. ரேவதி அக்கா 10 மணிக்கு நான் சாப்பிடும் போது தான் அவங்க கேட்க சொன்னிச்சா? இந்த குழுக்காரனுக்கு வேற 2000 பணம் தரணும். அவன் வேற காலையிலே வந்து நிற்பான். அவமானமா இருக்குதுடா டே. ரெடி பண்ணிக்கலாமா? நான் ரெடி பண்ணுறேம்மா. 1 மாசமா இதான் சொல்கிறேன். அது நான் சாப்பிடும் போது தான் சொல்கிறேன். ரெடி பண்ணிடுறேம்மா. நான் கொஞ்சம் சாப்பிட விடுமா அண்ணா. தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கின கடமெல்லாம் இருக்குது. அது வேறைய வட்டி ஏறிக்கிட்டே போகுது. இந்த மாதம் தரான்னு சொன்னேன். வீட்டுக்கு ஒரு பையன் மூத்த பையனாக பிறந்துடக்கூடாது. எல்லா சுமையும் அவன் தலையில கட்டுறீங்க. ஏம்மா நான் மனுஷன் இல்லையா? வெளியில் போனால் கண்ணு தெரிய மாட்டேங்குது, தலைமுடி நரைச்சி போச்சு, காது கேட்க மாட்டேங்குது, வயசாகி போச்சுன்னு எனக்கு பயமாக இருக்குமா. லோனு கட்டு, அதை கட்டு, இதை கட்டுன்னு சொல்கிறீங்களே. எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாம்மா நீங்கள்? உன் தம்பி கொழுந்தியாக தான் பார்த்துருக்கு. அடுத்த மாதம் வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு வந்துடலாம் விட்றா. சரி சரி. ஆனால் ஜாதகத்தில் தான் ஏதோ குறையுதுன்னு சொல்கிறாங்க. கல்யாணமே எனக்கு வேணாம். கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேன். இந்த வீட்டுக்காகவே நான் வந்து கடைசி வரையும் நான் சம்பாரிச்சு போடுறேன். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நான் நைட் டியூட்டி இப்பயே போய் ஜாயின் பண்ணுறேன். நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். போ. இந்த முருகேசன் கடை பக்கமாக விட போகிறேன். ஆமாம், அவருக்கு ஒரு 600 ரூபா பாக்கி இருக்குது. அதை கொடுத்துட்றேன். நான் வேலைக்கே போகல, என்னை விட்டுருங்க.